ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்னைக்கு சங்கீதம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். நம்முடைய ஜெபம், நம்முடைய அங்கலாய்ப்பின் சத்தத்தை கேட்கிற தேவன் நமக்கு உண்டு. சங்கீதக்காரனை போல இன்றைக்கு இந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாம். ஏன்னா நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். ஒருவேளை நேற்று இரவு நீங்கள் ரொம்ப வேதனையாக படுத்திருப்பீங்க, ரொம்ப போராட்டத்தில் நீங்கள் படுத்திருப்பீங்க. நாளை காலையில் நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கு ஒரு நம்பிக்கையே இல்லையே நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் உங்களுடைய அங்கலாய்ப்பின் ஜெபத்தை கேட்கிற கர்த்தர் உங்களுக்கு உண்டு. பயப்பட வேண்டாம், கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுடைய அடி மனசிலிருந்து வர அந்த வேதனையின் சத்தத்தை அவர் கேட்டு உங்களுக்கு இன்றைக்கு பதில் கொடுக்க போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, அப்பா, வேதனையோடு வருத்தத்தோடு நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் கர்த்தர் நீர் தொடுவீராக, அவர்களோடு பேசுவீராக. அவருடைய விண்ணப்பங்களின் சத்தங்களை கேட்கிற தேவன் நீர் ஆண்டவரே. அவர்களுடைய விண்ணப்பங்களின் சத்தங்களை கேட்டு இன்றைக்கு நீர் அவர்களுக்கு அற்புதம் செய்யும்படிக்காய் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென்.